கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அத்தியாயத்திலே 6வது வசனத்தின் கடைசி பகுதியை 6வது வசனம் முழுவதை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அதற்கு முன்பாக 5வது வசனத்தை இவரோட வாசிப்போம். அந்த தேவனிடத்திலிருந்து வந்த மனிதன் அந்த மனோவாவுடைய மனைவி இடத்துல என்ன சொன்னார் என்கிற அந்த வசனத்தை வாசிப்போம். நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இப்பொழுது வாசித்த இந்த வசனங்கள் மூலமாக மனோவாவுடைய மனைவியிடத்திலே தேவனுடைய தூதனானவர் வந்து, நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி அந்த குமாரன் பெறுவதற்கான நோக்கத்தை அவர் அங்கே சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அவனை இஸ்ரவேலின் பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இந்த வாசித்த இந்த பகுதியை ஆண்டவரே நீர் எங்களுக்குப்பா விளக்கி காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற எனக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனாகிய கர்த்தருடைய தூதனானவர் அந்த மனோவாவுடைய மனைவிக்கு அவர் தரிசனமானார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், 13ஆம் அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், வாசியமா அந்த வசனத்தை 13:1, இஸ்ராயேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். 40 வருடங்கள் பெலிஸ்தருடைய அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில்தான் தேவனாகிய கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி அங்கே மனோவா என்கிற ஒரு மனிதனுடைய மனைவிக்கு தரிசனமாகி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பெலிஸ்தரின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக அந்த மனோவாவுடைய மனைவி மூலமாக ஒரு குழந்தையை பிறக்க செய்து தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் சித்தம் கொண்டார். எனவே தான் 5வது வசனத்தில் அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரிடத்திலே அடிமையாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆவிக்குரிய வட்டாரத்திலே இந்த பெலிஸ்தரை போன்ற அனுபவங்கள் அநேக ஆவிக்குரியவர்களை அடிமைகளாக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த செய்தியை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த சிம்சோன் என்கிறதான அந்த பிள்ளைக்கு பிறகு சிம்சோன் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி சிம்சோன் என்று பெயரிடுகிறார்கள். அந்த பிள்ளை பாருங்க, சிம்சோன் என்கிற பெயர் ஆங்கிலத்தில் சாம்சன் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். சன் லைக் அல்லது சூரியனை போன்ற நீதியின் தேவனாகிய கர்த்தர், நீதியின் சூரியன், தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக சன் லைக் அல்லது சூரியனை போன்ற ஒரு மகனை தோன்ற செய்து தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினது போல இந்த சூழ்நிலையிலே பெலிஸ்தரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் சிம்சோனை தெரிந்து கொண்டார். இந்த நியாயாதிபதிகளின் காலத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 2ஆம் அத்தியாயம் 10-11 வசனங்களில் அந்த காலம் கர்த்தரை மறந்த காலம் அல்லது கர்த்தரை மறந்து அவனவன் தன் பார்வைக்கு நலமானதை செய்கிற ஒரு காலம். அதன் நிமித்தமாக என்ன நடக்கும் என்று பார்ப்பீர்களேயானால், அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக போவார்கள்.
அடிமைத்தனத்திற்குள்ளாக போன உடனே தேவனாகிய கர்த்தரை நோக்கி முறையிடுவார்கள். இரக்கமுள்ள தேவன் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக ஒரு இரட்சகரை எழுப்புவார். ஒத்தானியலை எழுப்பினார், ஏகூத்தை எழுப்பினார், இப்படி பல நியாயாதிபதிகளை எழுப்பினார். அதில் ஒரு நியாயாதிபதி தான் சிம்சோன். அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே வந்த உடனே திரும்ப என்ன செய்வார்கள் என்றால், திரும்பவும் அவர்கள் அந்த கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வார்கள். இப்படியாக மறுபடியும் மறுபடியும் என்கிற பதம் இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 2ஆம் அத்தியாயம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நான் வாசிக்க கேட்போம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிட்டு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். பாருங்க, அந்த தேவனை அறியாத ஒரு சந்ததி, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்ட அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை அறியாத சந்ததி ஒன்று எழும்பி அந்த தேவனை மறந்து அந்த தேவனை ஆராதிக்காமல் தங்களை சுற்றியிருந்த ஜனங்கள் ஆராதிக்கிற பாகால்களையும் விக்கிரகங்களையும் ஆராதித்து கோபம் மூட்டினார்கள். நான் இதில் ஏற்கனவே சொன்னது போல அப்பொழுது ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து போவார்கள். அடிமைத்தனத்தின் உச்சக்கட்டத்திலே தாங்க முடியாத ஒரு நிலைமையிலே வரும்போது தேவனை நோக்கி அபயம் விடுவார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு நியாயாதிபதியை, இரட்சகரை எழுப்புவார். அதன் நிமித்தமாக விடுவிக்கப்படுவார்கள். திரும்பவும் அதே தவறை அவர்கள் செய்வார்கள் என்று வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் இதை நீங்கள் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் அதே 2ஆம் அத்தியாயம் 18-19 வாசிக்கும் போது இந்த கருத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல 17ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தில், அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜாவும் இல்லை. ராஜா அப்பொழுது ஏற்படுத்தப்படவில்லை. முதல் ராஜா சவுல், அதற்கு பிறகு வருகிறது தான் இந்த நியாயாதிபதிகள், அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகளுக்கும் கீழ்ப்படியாமல் போய் அவர்கள் ராஜா வேண்டும் என்று, புறஜாதிகளைப் போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோதுதான் ஆண்டவர் சவுலை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். எனவே இருக்கிற இரட்சகர்களுடைய குரல்களுக்கும் செவி கொடுக்கவில்லை, தேவனுக்கும் செவி கொடுக்கவில்லை. அவர்களை வழிநடத்த அந்த நாட்களிலே ராஜாக்களும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 17ஆம் அத்தியாயம் 6வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தான் செய்வது சரியென்று சாதித்து தேவனுக்கு விரோதமாக தேவனை மறந்து சுற்றியுள்ள பாகால்களையும் விக்கிரகங்களையும் வணங்கி தேவனுக்கு கோபம் மூட்டினான் என்று நாம் வாசிக்க கேட்டோம். நாம் இப்பொழுது இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகர் அந்த நியாயாதிபதிகளின் காலகட்டத்திலே வாழ்வது போல வாழ்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை அறியவில்லை, தேவனுடைய வல்லமையை அறியவில்லை, தேவனுடைய பரிசுத்தத்தை அறியவில்லை, தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை அறியவில்லை. எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களோடு கூட சேர்ந்து அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுடைய வழிபாடுகளிலே இணைந்து அவர்கள் ஒரு அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பரிதாபமான கடைசி காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அடிமைத்தனம், பலவிதமான அடிமைத்தனங்களிலே இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் போய்கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும், கண்கூடாக நீங்கள் உணரவும் முடியும். இந்த சிம்சோனுடைய பிறப்பிலிருந்து அந்த சிம்சோனை ஆண்டவர் இந்த இரட்சகனாக எழுப்பின ஒரு நோக்கமே ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் அல்லது ஒரு பரிசுத்த ஜீவியத்திற்காகத்தான் மனோவா தம்பதிகளை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாக பிறக்கிற ஒரு மகன் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை அந்த பிரஜாதியாரிடத்திலிருந்து வேறுபடுத்தி பரிசுத்தப்படுத்தி தனக்கென ஒரு பரிசுத்த ஜாதியாக உருவாக்குவான். அப்படி உருவாக்குற காலகட்டத்திலே அந்த பெலிஸ்தரின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே வருவான் என்கிறது தேவனுடைய திட்டம். நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்திலிருந்து நாம் வெளியிலே வந்து பரிசுத்த ஜீவியத்தை நாடும்போதுதான்
அந்த பெலிஸ்தனை போன்ற அடிமைத்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போகும். இன்றைக்கு பலர் பலவிதமான அடிமைத்தனங்களிலே உழன்று போய் கொண்டிருக்கிறார்கள். அது மதுபானமாக இருக்கலாம், புகைப்பிடிக்கிறதா இருக்கலாம், போதை மருந்துகளாக இருக்கலாம், அல்லது சூதாடுகிறதா இருக்கலாம், அல்லது இந்த வேசித்தனங்கள், அதை அடுத்த அந்த புரோனோகிராஃபி அல்லது சிற்றின்பங்கள், களியாட்டுகள், காம விகாரங்கள், இது போன்ற பல பாவ இச்சைகளுக்கு மனிதன் அடிமையாகி, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு 40 வருடங்கள் அடிமையாயிருந்தது போல இன்றைக்கும் சந்ததி சந்ததியாய் அடிமையாயிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். இங்கே சிம்சன் பிறக்கும்போது அந்த தூதனானவர் ஒரு பிரிந்த ஜீவியத்தை எப்படி சுட்டி காட்டுகிறார்? சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே சிம்சோனுடைய தாய் மனோவாவுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும், சிம்சோன் பிறந்த பிறகு சிம்சோன் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லா காரியங்களையும் முன்னறிவிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை தீர்க்க தரிசனங்கள் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டது போல ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிற ஒரு இரட்சகர் எப்படியாய் இருக்க வேண்டும், அந்த இரட்சகருடைய வருகைக்கு என்ன ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று மனோவாவுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிறந்த சிம்சோன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், நீங்களும் நானும் அடிமைத்தனத்திலிருந்து வர வேண்டும் என்றால் ஒரு விசேஷித்த வேறு பிரிக்கப்பட்ட ஆசாரியர்களாக அல்லது ராஜரீக கூட்டமாக, மகனாக மகளாக, ஒரு பரிசுத்த ஜாதியாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சிம்சோனை பற்றி சொல்லும்போது அல்லது சிம்சோனுடைய தாயாரை பற்றி சொல்லும்போது, அந்த தாயார் அந்த கற்பம் தரித்திருக்கிற காலத்திலே மதுபானம் அருந்தக்கூடாது, திராட்சை ரசம், அந்த திராட்சை பழத்தினாலே உண்டாகக்கூடிய எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது, தீட்டானது ஒன்றும் புசிக்கக்கூடாது என்று தாய்க்கு சொல்லுகிறார். அதுபோல சிம்சோனிடத்தில் என்ன சொல்லுகிறார்? அவன் நசரேய விரதம் இருக்க வேண்டும். அந்த நசரேய விரதத்தினுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால், அவனுடைய தலையிலே சவரகன் கத்தி படக்கூடாது, பிணத்தினால் அவன் தீட்டுப்படக்கூடாது, பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். அந்த நசரேய விரதம் முடியும் போது அவன் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த வேண்டும் என்று எண்ணாகமம் 6ஆம் அத்தியாயம் 21 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், 1 21 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களேயானால், ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து, இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிற ஒரு இரட்சகனும், அந்த இரட்சகன் பிறப்பதற்கு காரணமாயிருக்கிற தாயாரும் ஒரு பிரிந்த ஜீவியத்திற்குள்ளாக, ஒரு பரிசுத்த ஜீவியத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று மிக அழகாக அவர் எடுத்து கூறுகிறார். அதே போலத்தான் நீங்களும் நான் உங்களுடைய சந்ததியும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே வர வேண்டும் என்றால், அந்த ஆசை இச்சைகளுக்கு நாம் விலகி ஓடி ஒரு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 15 17 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். அந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாருங்க, சிம்சோனை ஆண்டவர் அழைத்ததற்கு 2 முக்கிய நோக்கம். ஒன்று, பெலிஸ்தரின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும், சரீரப்பிரகாரமான அடிமைத்தனம். அதே நேரத்தில் ஆவிக்குரிய அடிமைத்தனம், பரிசுத்தத்தை இழந்து தேவனை மறந்து பாகால்களையும் விக்கிரகங்களையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பரிசுத்த ஜீவியத்திற்கு தடையாயிருக்கிற பெலிஸ்தன் என்கிற ஒரு அடிமைத்தனம் மாற வேண்டும் என்றால், அது நிமித்தம் வருகிற கஷ்டங்கள் ஒழிய வேண்டுமென்றால், ஆண்டவர் 1 யோவானில் நம்ம அந்த 12ஆம் அத்தியாயம் 15 17 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது ஒரு முக்கூறு ஆயுதம். இதே முக்கூறு ஆயுதம்தான்
அந்த ஏதேன் தோட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு அந்த பழம் பார்வைக்கு அழகாக இருக்கிறது, அது புசிப்புக்கு இன்பமானது, அது கண்களிலே தெளிவை ஏற்படுத்தும் என்று அன்றைக்கு சத்துரு இந்த 3 இச்சைகளையும் ஏவாளுக்கு முன்பாக காட்டி ஏவாளை வஞ்சித்து, ஏவாள் மூலமாக ஆதாமை வஞ்சித்து, ஆதாம் மூலமாக இந்த உலகத்திலே பாவமும் பாவத்தின் சம்பளமாகிய மரணமும் வந்ததென்று நமக்கு நன்றாக தெரியும். எனவே இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்களும் நானும் நம்முடைய சந்ததியும் விடுபட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் வாழ்கிற நீங்களும் நானும் அன்றைக்கு மனோவாவுடைய தாய் ஆயத்தப்பட்டது போல நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். கண்களின் இச்சை, ஒருவன் உலகத்தில் அன்பு கூறாதிருப்பானாக, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இதெல்லாம் உலகத்தில் உள்ள பெலிஸ்தர்களால் உண்டானது, இது தேவ ஆவியினால் உண்டானதல்ல. நீங்களும் நானும் நஸ்ரேய விரதத்தை போன்ற ஒரு பரிசுத்தத்திற்கு நேராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தவக்காலத்திலே அநேக காரியங்களை குறித்து நாம் கேட்கலாம், பேசலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் பரிசுத்தத்திற்கு நேராக அழைக்கப்பட்டு அந்த பரிசுத்த ஜீவியத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்றால், நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நம்முடைய சந்ததிகள் ஆண்டவருடைய வருகை பிந்துமானால் அவர்களும் அப்படியே வாழ வேண்டும் என்றால், இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதிலிருந்து நீங்களும் நானும் வெளியே வர வேண்டும். இரண்டாவதாக சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நியாயாதிபதிகள் 13ஆம் அத்தியாயம் 24-25 வசனங்களில் அபரிதமாக பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு மனிதர். இந்த நியாயாதிபதிகளின் காலம் அல்லது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இன்றைக்கு இருப்பது போல பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக ஒரு மனிதனை வழிநடத்தவில்லை. அவ்வப்போது ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுப்பார், அல்லது அவர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார், அவர் நினைத்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். அதற்கு பிறகு சில நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை விட்டு விலகுகிற சம்பவங்களை நீங்கள் பார்க்க முடியும். இது பழைய ஏற்பாட்டு காலம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ரோமர் 8ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே நிரந்தரமாய் தங்கியிருந்து நம்மை வழிநடத்துகிற ஒரு அனுபவத்திலே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். 13-24-25 வாசியம்மா. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருந்தது, தேவன் ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். அவர் பரிசுத்த ஆவியானவர் ஏவ துவக்கினார், வழி நடத்த ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் சிம்சோன் மேலே இருந்தது. இது பின்னாலே நீங்கள் வாசிக்கும் போதும் உங்களுக்கு இது தெரியும். அநேகருக்கு நான் சொல்லுகிற காரியங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது, அந்த சிம்சோனுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கும் வேண்டும். ஆனால் சிம்சோனுக்கு இருந்த ஆவியானவர் அவரை விட்டு விலகினது போல, பிற்காலத்திலே விலகினது போல விலகாது நீங்களும் நானும் காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது, சிம்சோனுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான குணாதிசயங்கள் இருந்தது, அல்லது மாறுபட்ட குணாதிசயங்கள் இருந்தது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு பக்கம், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால யாரும் அசைக்க முடியாத ஒரு சரீர பலம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் அவரிடத்துல மோகம் இருந்தது, இச்சை இருந்தது. நாம் 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 5-7 வரை வாசித்தோமே, அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த முக்கூறு ஆயுதங்கள் அவரிடத்துல வல்லமையாய் கிரியை செய்து. ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், இன்னொரு பக்கம் இந்த பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனைகள், இது அவரை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். இது சிம்சோனுடைய வாழ்க்கையில இருந்தது. முதலாவதாக அவர் என்ன செய்கிறார், ஒரு பெலிஸ்தரின் குமாரத்தையே பார்க்கிறார். நியாயாதிபதிகள் 14ஆம் அத்தியாயம் 1-4 வரை வாசியமா. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்
பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். போதும் பாருங்க, அந்த பெலிஸ்தரின் குமாரத்தி இடத்துல ஏன் நீ போய் பெண் கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் கேட்கல. விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்துல போய் நீ ஏன் பெண் கொள்ள வேண்டும்? அப்போ இந்த பெற்றோர்களும் அந்த பரிசுத்தத்தை நினைவு கூறுகிறார்கள். பரிசுத்தமாய் பிரிக்கப்பட்ட ஒரு மனிதன், பரிசுத்தமாய் வாழ வேண்டிய ஒரு மனிதன், பரிசுத்தம் இல்லாத விருத்த சேதனம் இல்லாத ஒரு இடத்திடத்துல போய் நீ ஏன் பெண் கொள்ள வேண்டும்? இது அவருடைய முதல் வீழ்ச்சி. இன்றைக்கு விருத்த சேதனம், அன்றைக்கு மாம்சத்தில் நுனித்தோல் வெட்டப்பட்டு விருத்த சேதனம் நடந்தது. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் விருத்த சேதனம். அந்த இருதயத்தில் உள்ள விருத்த சேதனம் அது பரிசுத்தத்திற்கு ஏதுவான விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனத்தின்படி வாழ வேண்டிய பரிசுத்த ஜாதியாகிய தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் பரிசுத்தம் இல்லாத விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரின் குமாரத்தி இடத்துல எப்படி போக முடியும்? இது எதை காட்டுகிறது? உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு அனுபவம், உலக வழிபாடுகள், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, பிரியப்படுத்துவதற்காக நீங்களும் நானும் ஒத்து போவோமேயானால் அன்றைக்கு சிம்சோன் செய்த அதே பாவத்தை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்வதாக ஆண்டவர் பார்ப்பார். பாருங்க, அந்த பலகீனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் அங்கே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். பலகீனம் வந்தது தப்பு தான், ஆனால் ஆண்டவர் சிம்சோனை அழைத்ததன் நோக்கம் பெலிஸ்தரின் கரத்திலிருந்து இஸ்ரவேலரை ரட்சிக்க வேண்டும். நாம் முதல்ல வாசித்தோம், 13ஆம் அத்தியாயம் 5-6 வசனங்களில் வாசித்தோம். அங்கே இவர் போய் ஒரு விடுகதை விடுகிறார். அந்த விடுகதையின் விடையை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அவங்க நண்பர்களால் சொல்ல முடியல. அந்த குமாரத்தின் மூலமாக, பெலிஸ்தரின் குமாரத்தின் மூலமாக இவனை உத்தரவுப்படுத்தும் போது அங்கே விடுதலையின் அர்த்தம் சொல்லப்படுகிறது. அவள் அந்த நண்பர்களிடத்திலே சொல்லுகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், நான் இதை விளக்கி சொல்ல விரும்பவில்லை. அதன் நிமித்தமாக 30 பெலிஸ்தர்களை கொன்று அந்த அவர்களுடைய ஆடைகளை உரிந்து அந்த நண்பர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டிய விடுகதையின் விடையை அவர்கள் சொன்னதற்காக. உண்மையிலே அந்த விடுகதையின் விடையை அவர்கள் அறியவில்லை. இவனுடைய கண்களின் இச்சை, இவனுடைய மாம்சத்தின் இச்சை, இவனுடைய ஜீவனத்தின் பெருமை அதை சொல்ல வைத்து அங்கே 30 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். அதுவும் ஒரு வகையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறினாலும் பாருங்க, அந்த தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக இவர் பல காரியங்களை தொடர்ந்து செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். தான் விரும்பின அந்த பெண்ணை அடைவதற்காகத்தான் அந்த 30 பேரை கொலை செய்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அத்தியாயம் 15 to 20 வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் அது உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஒரு தேவன் நம்மை அழைத்த திட்டத்தை நோக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் விலகி போனால் சில நேரங்களில் தேவன் நமக்கு கொஞ்சம் விட்டு கொடுப்பார், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு விட்டு கொடுப்பார். ஆனால் அது தேவ சித்தமாக இருக்காது, அது தேவ சித்தத்திற்கு மாறாக இருக்கும். 2 கொரிந்தியர் 6ஆம் அத்தியாயம் 14 to 18 வரை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அத்தியாயம் 14 to 18. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு ஒருவேளை சிம்சோனுக்கு இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளுகிற இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியம் இவ்வளவு விளக்கமாக தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தெரிந்த கிறிஸ்தவர்கள் கூட தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளாமல் பரிசுத்தத்தை இழந்து போகும்போது ஆண்டவர் சொல்றார்,
அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது? பேலியாளுக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் சம்பந்தம் ஏது? பாருங்க, நீங்கள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் போதுதான் நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தில் 30ஆம் அத்தியாயம் 19-20 வரும்போது கூட ஆண்டவர் நமக்கு முன்பாக 2 வழிகளை வைக்கிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தது உண்மைதான், நம்மை ரட்சித்தது உண்மைதான், நம்மை அபிஷேகித்தது உண்மைதான். ஆனாலும் அவர் வைத்திருக்கிற வழிகள் 2 ஒன்று விசாலமான வழி, ஒன்று ஒடுக்கமான வழி, நெருக்கமான வழி. மத்தேயு 7 நாம் அதை வாசிக்கிறோம். நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை பொறுத்து தான் ஆண்டவர் சொன்னார் சிம்சோனை பார்த்து. சிம்சோன் எதற்காக ஆண்டவர் அனுப்புகிறார்? பெலிஸ்தரின் கையில் நின்று இஸ்ரவேலரை ரட்சிக்க அவன் தொடங்குவான். இன்றைக்கு உலகத்தில் உள்ள தேவனை அறியாத பெலிஸ்தர்களை நீங்களும் நானும் ரட்சிப்பிற்குள்ள வழி நடத்த வேண்டும் என்றால், ரட்சிப்பு நமக்கு இருந்தாலும், ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், அபிஷேகம் நமக்கு இருந்தாலும், நீங்களும் நானும் தெரிந்து கொள்கிற வழி மிக முக்கியமானது. வாசிக்க கேட்போம் அந்த வசனம். உபாகமம் 30, 19, 20. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அந்த ஜீவனையும் வைக்கிறாரு, மரணத்தையும் வைக்கிறாரு. சாட்சிக்கு யாரை கூப்பிடுறாரு? வானத்தையும் பூமியையும் கூப்பிடுறார். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கும் நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும் படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து, ஆண்டவர் சொல்றார், வழி இதுவோ என்று தயக்கும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்குமா? அவருடைய வழி என்ன? அபிஷேகம் இருக்கலாம், ரட்சிப்பு இருக்கலாம், ஆனால் அந்த பரிசுத்தமான வழியில் நீங்களும் நானும் போய் கொண்டிருக்கிறோமா? சிம்சோன் அந்த வழி தவறுனதுனால அவருக்கு எத்தனையோ விளைவுகள் ஏற்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொள், அவரிடத்தில் அபரிதமான பலம் இருந்தது, தேவ வல்லமை இருந்தது, அபிஷேகம் இருந்தது. ஆனால் தேவனுடைய திட்டம் அவரால் நிறைவேற்றப்பட முடியவில்லை. காரணம், அவர் தெரிந்து கொண்ட பாதை. அவர் தெரிந்து கொண்ட பாதை ஜீவனையும் மரணத்தையும் ஆண்டவர் முன்னால் வைத்தார். ஆண்டவர் நம்மளை பலவந்தப்படுத்துகிறதில்லை, ஆண்டவர் நம்மை கட்டாயப்படுத்துகிறதில்லை. ஏனென்றால் 6 அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நம்மை தெரிந்து கொள்ளுகிற ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் சிம்சோன் தவறான வழியை தெரிந்தெடுத்தபடியினால எந்த பெலிஸ்தருடைய குமாரத்தையை திருமணம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு 30 பேரை கொண்டு தன்னுடைய பெற்றோருக்கு விரோதமாய் செயல்பட்டாரோ, அதே பெலிஸ்தரின் குமாரத்தி நியாயாதிபதிகள் 14ஆம் அத்தியாயம் 16, 17 வாசித்தீங்கன்னா அவரை ஏமாற்றுகிறதை பார்க்கிறோம். அந்த விடுகதையின் விடையை பெற்று அதை அவளுடைய உறவினர்களுக்கு கொடுத்து ஏமாற்றப்பட்டு அதன் நிமித்தமாக இவர் அவர்களுக்கு பரிசு கொடுக்கத்தான் 30 பேரை கொலை செய்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு நாள் புறப்பட்டு வருகிறார் அந்த பெலிஸ்தரின் குமாரத்தியை திருமணம் பண்ணலாம் என்று. நியாயாதிபதிகள் 15ஆம் அத்தியாயம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர் வரும்போது இவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த பெலிஸ்தரின் குமாரத்தி இவர் நண்பர்களில் ஒருவனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். தகப்பன் ஏமாற்றினான், அவள் ஏமாற்றினாள், நண்பர்கள் ஏமாற்றினார்கள். அது சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரல. அந்த ஒரு தடவை தவறு செய்தார். அந்த தவறு நிமித்தமாக விளைவுகள் அவருக்கு தெரிகிறது. 30 கொலைகள் நடக்கிறது. தான் விரும்பின பெண் தன்னை ஏமாற்றினாள். அவளுடைய உறவினர்கள் தன்னுடைய நண்பர்கள் என்று நினைத்தவர்கள் ஏமாற்றினார்கள். குமாரத்தியுடைய தகப்பன் ஏமாற்றினான். அந்த நண்பர்களில் ஒருவனே அவளை தனக்கு மனைவியாக கொண்டான். இவ்வளவு விளைவுகள் நஷ்டங்கள் வந்த போதும் சிம்சோன் மனம் திரும்பல. மாறாக பழி வாங்குகிற திட்டம் அவருடைய இருதயத்திலே வந்தது. நியாயாதிபதிகள் 3ஆம் அத்தியாயத்தில் 15ஆம் அத்தியாயத்தில் 3-5 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேனால், நரிகளை பிடித்து அதனுடைய வாள்களை கட்டி தீப்பந்தங்களை அதன் நடுவிலே வைத்து அங்குள்ள வெள்ளாண்மையை அவர் கெடுத்து விடுகிறார். அப்போ பாருங்க, அதன் நிமித்தமாக அந்த பெலிஸ்தர்களுக்குள்ள பெரும் ஒரு உக்கிர கோபம் வருகிறது.
அவர்கள் என்ன செய்கிறார்கள், இது இவன்தான் பண்ணினான் என்று தெரிந்தவுடனே எந்த பெண்ணை நேசித்தாரோ அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய தகப்பனையும் வீட்டையும் உயிரோடு எரித்து விடுகிறார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, அந்த கான்சிக்வன்சஸ் ஆஃப் அந்த லஸ்ட், அந்த லஸ்ட் அந்த இச்சையினுடைய கான்சிக்வன்சஸை பாருங்கள். நடக்கிறது, ஏமாற்றப்படுகிறது, தான் நேசித்த பெண் இழந்து விடுகிறாள், அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய தகப்பனும் வீடும் சுட்டரிக்கப்படுகிறது. திரும்பவும் அவருக்கு அந்த பழி வாங்குகிற எண்ணம் வருகிறது. இது நிமித்தமாக இஸ்ரவேலரை ரட்சிக்க வேண்டிய அந்த சிம்சோன் நிமித்தமாக அங்கு இருந்த இஸ்ரவேலர்களுக்கு உபத்திரவம் வருகிறது. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்களை இன்னும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இப்படி செய்கிறாய், ஏன் எங்களுக்கு இந்த உபத்திரவத்தை பண்ணுகிறாய் என்று கேட்டபோது அப்பொழுதும் அவர் திருந்தவில்லை. அதற்கு பதிலாக அவர் அந்த பெலிஸ்தரை சங்காரம் பண்ணுகிறார். பெலிஸ்தரை அழிப்பது ஒருவேளை தேவ திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் நான் அதை இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்வதை காட்டிலும் அவர் திருந்தாதபடியினால என்ன செய்கிறார், ஒரு எலும்பை, தாடை எலும்பை எடுத்து அதை வைத்து அந்த பெலிஸ்தர்களை சின்ன பின்னமாக அடித்து கொன்று கிட்டத்தட்ட 1000 பேர் அங்கே கொலை செய்யப்படுகிறார். இப்படி பல இடங்களிலே அவர் இந்த மாதிரி தவறுகள் செய்யும்போது அவர் திருந்துவதற்கு வாய்ப்புகள் எவ்வளவோ இருந்த போதும் சிம்சோன் திருந்தவில்லை. இவர் ஆனால் இக்கட்டான சூழ்நிலைகளில் வரும்போது இரக்கமுள்ள தேவன், இவரை தெரிந்து கொண்ட தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பல தடவை பல காலகட்டங்களிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால திரும்பவும் அவரை நிரப்பினார். வல்லமை வந்தது. அதனால பெலிஸ்தர்களுடைய கரங்களிலிருந்து அவர் தப்பித்து போனார். அந்த கழுதை எலும்பை வைத்து, தாடை எலும்பை வைத்து அவர் அவ்வளவு பேரை சங்காரம் பண்ணி கடைசியிலே அவர் தளர்ந்து மரிக்கிற தருவாயில் வருகிறார். அப்பொழுதுதான் தாகத்தினால வறண்டு போய், நான் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தருடைய கரங்களிலே விழுந்து சாக வேண்டுமா என்று கேட்டபோது ஆண்டவர் அங்கே ஒரு தண்ணீர் ஒரு ஊற்றை திறந்து அதன் நிமித்தம் தாகத்தை தீர்த்து அந்த சிம்சோனை காப்பாற்றினார் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நியாயாதிபதிகளின் புத்தகம் 15ஆம் அத்தியாயம் 18-19 வாசியமா. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். பாருங்க, அந்த நேரத்தில் தொடர்ந்து வாசியமா. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. பாருங்க, அவரை பெலிஸ்தர்கள் அவனை கட்டி அவனை இழுத்து கொண்டு போகும்போது ஆண்டவர் வல்லமையாய் இறங்கினார், அவனை காப்பாற்றினார். அவன் தாகத்தால் செத்து மடிய போகிற நேரத்தில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அப்பொழுதும் காப்பாற்றினார். அவன் தன்னுடைய நேசித்த மனைவியை இழந்தான், மனைவியாக போகிறவளை இழந்தான், தகப்பனை இழந்தான். ஆனால் மனமாற்ற வரல, திருந்தவே இல்லை. அதற்கு மாறாக பழி வாங்குகிற எண்ணம், கொலை வெறி, இதுதான் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்கிறார், இந்த தவக்காலத்தில் என்ன சொல்கிறார்? ஒருவேளை அன்றைக்கு பெலிஸ்தரிடத்தில் அந்த சிம்சோனிடத்தில் இருந்த அபிஷேகம் பெற்ற சிம்சோனிடத்தில் இருந்த பழி வாங்குகிற எண்ணம், கொலை செய்கிற எண்ணம், சின்ன பின்னமாக அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்கிறார்? மத்தேயு 5:44 வாசிக்கும்போது நீங்களும் நானும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மத்தேயு 5:44 வாசியமா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, அன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தியம் அவருக்கு விளங்காமல் இருக்கலாம். அவரை அழைத்த நோக்கம் பெலிஸ்தர்களுடைய கரத்திலிருந்து
இஸ்ரவேலரை விடுவிக்க, பெலிஸ்தர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. பெலிஸ்தர்களுடைய கரத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று தான் நாம் வேதத்திலே வாசித்தோம். ஆனால் பெலிஸ்தருடைய அவர் சின்ன பின்னமாக்குகிறார், அவர்களை கொலை செய்கிறார், அவர்களுடைய ஆஸ்திகளை அழிக்கிறார். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வருகிறது, உயிர் இழக்கிற சம்பவம் வருகிறது. இது எதிலையுமே அவரிடத்தில் ஒரு மாற்றமே வரவில்லை என்பதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 18:22 வாசிக்கிறோம். அங்கு சீசர்கள் கேட்குறாங்க, எத்தனை தடவை ஆண்டவரே ஒரு ஆளை நம்ம மன்னிக்கிறதுன்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொல்லாரு, 7 அல்ல 7 70 தரம், 7 தடவை மன்னித்தால் போதுமா என்று கேட்டபோது ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசியுமா? அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அப்போ அன்றைக்கு சிம்சோனிடத்தில் இருந்த அந்த மன்னியாத குணம், அந்த பழி வாங்குகிற எண்ணம் இன்றைக்கு நம்மிடத்துல இருந்தா, ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கத்தை நம்மிடத்துல அபிஷேகம் இருந்தாலும் நிறைவேற்ற முடியாத ஒரு பரிதாபமான நிலைக்கு நேராக நீங்களும் நானும் தள்ளப்படுவோம். மார்க் 11:25 ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய காணிக்கையை செலுத்த வரும்போது உன்னுடைய சகோதரனை குறித்தோ யாரை குறித்தோ உனக்கு உள்ளத்துல ஒரு வருத்தம் இருக்குமே, ஆனால் நீ முதல்ல போய் அவனிடத்துல ஒப்புரவாக்கி கொண்டு அதற்கு பிறகு நீ புறப்பட்டு வா. நீ ஜெபம் பண்ணும்போது உனக்கு அப்படி இருந்தா நீ அப்படி ஒப்புரவாகி கொண்டு நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். மார்க் 11:25 வாசி. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மன்னிக்க சொல்றார் ஆண்டவர், மன்னிக்க சொல்றார். எனவே இந்த சிம்சோனுடைய இந்த பழி வாங்குகிற எண்ணம் நம்மிடத்துல இல்லாமல் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. லூக்கா 6:37 நம்ம பொதுவாக நம்முடைய டெண்டன்சி என்னன்னா, நம்மை நாம் எப்போவுமே நியாயப்படுத்தி நம்முடைய இடத்துல தவறு இல்லை என்று சொல்லி மற்றவர்களை குற்றவாளிகளாய் மாற்றுவோம். ஆனால் இந்த சிம்சோனுடைய வரலாறை நீங்கள் உன்னிப்பாக வாசித்து பார்ப்பீர்களேயானால் இத்தனை குழப்பத்திற்கும் காரணம் சிம்சோன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியருடைய குமாரத்தியின் மேலே இச்சை வைத்தபடினால தான். அவருடைய குற்றத்தை அவர் உணரவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நீங்கள் தீர்க்காதிருங்கள். லூக்கா 6:37 வாசி. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இந்த பழி வாங்குகிற எண்ணம், பழிக்கு பழி ஏதாவது செய்யணும்னு எண்ணம், மற்றவங்க அழிய வேண்டும் என்கிற எண்ணம், அல்லது மற்றவர்களுடைய அழிவில் சந்தோஷப்படுகிற ரகசியமாய் சந்தோஷப்படுகிற எண்ணம் எல்லாமே அது தேவனுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயம் அல்ல, அது பிசாசனுடைய குணாதிசயம். அதைத்தான் யோவான் 10:10 சொல்லுவார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். 1 பேதுரு 5:8 வாசிக்கும் போது, இன்றைக்கு நீங்களும் நான் இந்த காரியத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேறி சுற்றி தெரிகிறான் என்று ஆவியானவர் சொல்கிறார். இது அந்த முதல்ல பெலிஸ்தருடைய குமாரத்தி. நான் முதல்ல சொன்ன இவருடைய பெரிய பலகீனம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. அடுத்த ஆள் என்ன செய்கிறார், காசாவில் ஒரு வேசியை பார்க்கிறார். இச்சை முடியவில்லை, பெலிஸ்தருடைய குமாரத்தை எரிந்து போனால், சாம்பலாய் போனால், ஆனாலும் இவர் திருந்தல்ல. அங்கே ஒரு வேசியை பார்த்த உடனே அவளுக்கு அடிமையாகி அங்கேயும் கட்டப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால விடுதலையாக்கப்படுகிறார். 16ஆம் அத்தியாயத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தா நீங்கள் அதை அறிந்து கொள்வீங்க. ஆண்டவர் திரும்பவும் அவரை விடுதலையாக்குகிறார். பாருங்க, இவனுக்கு இந்த பலம் எப்படி வந்தது என்று அறிய விரும்புகிறார்கள். அவனை கெட்ட விரும்புகிறார்கள், கெட்டி கைதியாக கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த சூழ்நிலையில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில பல தடவை ஆண்டவர் இரக்கமுள்ளவராய், கிருபை உள்ளவராய் நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை மன்னித்து நமக்கு பல தருணங்களை தருகிறார். அவரை நாம் உத்தமமாய் பின்பற்றும்படியாக. அதோடு கூட அவருடைய இச்சை நிற்கவில்லை. அப்புறம் தெலீலாள் என்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அத்தியாயம் 4வது வசனத்தில் நீங்கள்
அந்த பெண்ணின் மூலமாக பெலிஸ்தர்கள் இவனுக்கு இந்த சிம்சோனுக்கு இருந்த அந்த அபார பலத்தினுடைய ரகசியத்தை அறிந்து கொள்கிறார்கள். அந்த நசரேய விரதம், அந்த முடி சிரைக்கப்படாமல் இருக்கிறது, அந்த சடைகள், அதில் அந்த நசரேய விரதத்தில் தான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இருக்கிறது. இவனை நம்மால் பிடிக்க முடியவில்லை என்பதை அந்த வேசியின் மூலமாக, அந்த தெலீலாள் என்கிற பெண் மூலமாக அறிந்து கொள்கிறார். 16ஆம் அத்தியாயம் 15 21 வசனங்கள் வரை நான் வாசிக்கலாம். அதெல்லாம் தெரிந்த சம்பவங்களானதுனால நான் வேகமாக போகிறேன். இந்த நசரேய விரதம் அளிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகினார். அதுவரைக்கும் தருணம் கொடுத்தார். அந்த பெலிஸ்தருடைய குமாரத்தி இடத்துல போன நேரத்தில் தருணம் கொடுத்தார். அந்த பெலிஸ்தர்களை இவரை அழிக்க வந்தபோது தருணம் கொடுத்தார். எத்தனையோ காலகட்டங்களில் காப்பாற்றினார். அந்த காசா வேசியினால் கட்டப்பட்ட நேரத்தில் தருணம் கொடுத்தார். ஆனால் சிம்சோன் திருந்தவே இல்லை. இப்பொழுது கடைசியாக அந்த தெலீலாளுடைய மடியில் அந்த இச்சை நிமித்தமாக தேவ ரகசியத்தை அவளுக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவரை விட்டு விலகினார் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 3ஆம் அத்தியாயம் 5-6 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாவற்றிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்தாலும், அதன் நிமித்தம் ஒரு வல்லமையான ஒரு பலம் இருந்தாலும், நசரேய விரதம் காத்து கொண்டிருந்தாலும், இஸ்ரவேலரை ரட்சிப்பதற்காக தெரிந்து கொண்ட ஒரு மகா புருஷனாக இருந்தாலும், அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு பலகீனம் என்ன தெரியுமா? தன்னுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்திருந்தார். அவர் தேவனை சார்ந்திருக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் அவர் முதல்லே திருந்திருக்கணும். ஆண்டவர் முதல் வாய்ப்பை கொடுத்தார், 2வது வாய்ப்பை கொடுத்தார், 3வது வாய்ப்பை கொடுத்தார், பல தருணங்களை கொடுத்தார். ஆனால் திருந்தவே இல்லை. நீதிமொழிகள் 3ஆம் அத்தியாயம் 5-6 வாசியமா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருப்போமே ஆனால், நம்முடைய சுய புத்தியின் மேலே சாராமல் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருந்து நம்பிக்கையாயிருந்து முழுவதும் அவரை சார்ந்து வாழுகிற ஒரு ஜீவி இருக்குமே ஆனால், நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை காப்பாற்றி அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்வார். அதைத்தான் 1 ராஜாக்கள் 18-21 எலியா கேட்கிறார். இன்றைக்கு அநேகரிடத்தில் அபிஷேகம் இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியான, தேவன் அழைத்த அழைப்பை அவர்கள் நிறைவேற்றி முடிக்கும்படியான அந்த கிருபையை அவர்கள் இழந்து தவிக்கிறார்கள். காரணம் இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. எலியா கேட்கிறாரு, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? 1 ராஜாக்கள் 18-21 இதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, கடைசியில் அவரை விட்டு அவரை பிடித்து கொண்டு போடுறாங்க. பிடித்து கொண்டு போய் அவர் கண்களை பிடுங்கி அவருக்கு சங்கிலி போட்டு மாவரைக்க வைத்து அவரை வேடிக்கை பொருளாய் மாற்றி, அந்த வேடிக்கை பொருளாய் மாற்றி அவரை அநியாயமாக அவரை கேவலப்படுத்தி கொண்டிருக்கும் போது அவர் ஒரு ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, ஒரு தருணம் மாத்திரம் நீர் என்னை திரும்பவும் நிரப்பும், நான் இவர்களிடத்தில் பழி வாங்க வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்க, அதையும் ஆண்டவர் கேட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அப்பொழுது அங்கு ஒரு மகா சங்காரம் ஏற்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். உயிரோடு இருந்த நாட்களிலும் அவர் மரிக்கும்போது கொண்ட ஜனங்கள் அதிகம் என்று வாசிக்கிறோம். அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது நடந்தது. அதை நீங்களும் நானும் உதாரணமாய் வைத்து மற்றவர்களை சங்காரம் பண்ணுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியான அவருடைய அபிஷேகம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெலிஸ்தர்கள், அதாவது தேவனை அறியாத ஜனங்களை ரட்சிப்பிற்கு நேராக வழி நடத்த வேண்டிய அவசியம். அதைத்தான் நான் இந்த செய்தியிலே உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அன்றைக்கு அவரிடத்தில் அபிஷேகம் இருந்தது, தேவ வல்லமை இருந்தது. அவர் எபிரேயருடைய நிருபத்தில் அந்த விசுவாசிகள் பட்டியலில் அவர் எழுதப்பட்டிருக்கிறார். அந்த 11ஆம் அத்தியாயம் 32வது வசனத்தில் விசுவாச பட்டியலில் அவருடைய பேர் இருக்கிறது. இத்தனை மேன்மைகள் இருந்தாலும் அவருடைய அந்த மாறுபாடான அந்த குணங்கள், அந்த பெற்றோருடைய குணங்கள் வேற, அவருடைய குணங்கள் வேற. மனோவாவும் மனைவியும் தெய்வனுக்கு பயந்தவர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவரிடத்துல அந்த தெய்வ பயம் இல்லை, அதில் அவர் அக்கறையே காட்டல.
பெற்றோர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த இவருக்கு சவரகன் கத்தி படாமல் வளர்த்தார்கள். அந்த தாய் தான் கருத்தரித்த நாட்களில் அந்த விரதத்தை எல்லாம் பாதுகாத்தாள் என்று வாசிக்கிறோம். ஆனால் இவர் அந்த நசரேய விரதத்தை இவர் பாதுகாக்கவில்லை. கீழ்ப்படியாமை, பழிவாங்குகிற எண்ணம் இவரிடத்தில் காணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரால் ஒரு பக்கம் நடத்தப்பட்டார், அதே நேரத்தில் மாம்ச இச்சைகளால் நடத்தப்பட்டார். 2 நினைவுகளால் குந்தி நடக்கிற ஒரு அனுபவம். சரீரப்பிரகாரமாக ஒரு வலிமையான ஒரு மனிதன், ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அதே நேரத்தில் அந்த பலகீனமான குணம் அவரை தொடர்ந்து ஆட்கொண்டே இருந்தது. அந்த முதல்ல பெலிஸ்தருடைய குமாரத்தி, அடுத்தது காசா வேசி, தெளிலாள், கடைசி வரை அவரிடத்திலிருந்து அந்த குணம் மாறவே இல்லை. விளைவு என்ன தெரியுமா? நான் முதல்ல வாசித்த வசனத்தில் அந்த பெலிஸ்தரின் கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ரட்சிக்க தொடங்குவான். ஆனால் 20 ஆண்டுகள் சிம்சோன் உயிர் வாழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம். 20 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கிறாரு. அந்த 20 ஆண்டுகளிலும் அவர் பெலிஸ்தரின் கரத்தில் இருந்து இஸ்ரவேலரை விடுவிக்கவே இல்லை. இதனுடைய அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அபிஷேகம் இருந்தாலும் அந்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் தக்க வைத்து கொள்ளாவிட்டால், அந்த அபிஷேகத்தின்படி பரிசுத்தமாய் வாழாவிட்டால், இச்சைகளுக்கு அடிமைகளாகி வழிதப்பி போவோமேயானால், வேதம் சொல்கிறது, அபிஷேகம் இருந்தாலும் அல்லது ரட்சிப்பு இருந்தாலும், ஞான ஸ்நானம் பெற்றிருந்தாலும், வரங்கள் கனிகள் நம்மிடத்தில் இருந்தாலும், தேவ வல்லமை நம் மூலமாய் வெளிப்பட்டாலும், தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியாமல் ஒரு பரிதபிக்கக்கூடிய நிலைமையிலே நம்முடைய ஓட்டம் முடிந்துவிடும். ஆனால் பவுல் அப்படி சொல்லல. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அதற்காக ஆண்டவர் அழைத்தார். பவுலுடைய வாழ்க்கையில் அவர் சவுலாய் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு துன்மார்க்கமாய் ஜீவித்தாலும் ஆண்டவரை சந்தித்த பிறகு அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னார், முடிந்தது என்று சொன்னார். நீங்களும் நானும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு கிடைத்திருக்கிற அபிஷேகம் அந்நிய பாஷைகளை பேசுவதற்காக மாத்திரம் அல்ல, கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிற அந்த மேலான ஒரு அனுபவம். இது சிம்சோனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனது. பெலிஸ்தர்களுக்கு அடிமைகளாகவே இருந்தார்கள். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பு அடிமைகளாக இருந்தார்கள், சிம்சோன் பிறந்த பிறகும் அடிமைகளாக இருந்தார்கள். வேதம் சொல்கிறது 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த சிம்சோன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பின் நமக்கு எச்சரிப்பை தரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாய் மாறுகிறார். ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுவிட்டேன், பல பிரசங்கங்களை செய்கிறேன், இதெல்லாம் இருந்தாலும் இச்சைக்கு இடம் கொடுப்போமே ஆனால், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இடம் கொடுப்போமே ஆனால், நம்முடைய அபிஷேகம் ஒரு நாளிலே அது இழந்து போகும். ஆவியானவர் சிம்சோனை விட்டு விலகினது போல நம்மை விட்டு விலகுகிற காலம் ஒரு நாள் வரும். சவுலை விட்டு ஆவியானவர் விலகினார் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழப்பதல்ல நம்முடைய அனுபவம். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாம் பாதுகாத்து தேவனின் ரட்சிப்பின் திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமேயானால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குவோம். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நிலைத்திருந்து அதை பாதுகாத்து தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றி முடிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென்.